10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க, நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். அதில் தேர்ட் எக்ஸசைஸ் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு நோட், ஒரு பாயிண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட், இஃப் A vector, B vector, C vector are the sides of a triangle, it satisfies the following condition. அதாவது A vector, B vector, C vectorங்கிறது அங்கே ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ்னு எடுத்துட்டோம்னா, அந்த A vector, B vector, C vectorங்கிறது ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸாக இருக்கணும்னா பின்னாடி வரக்கூடிய அந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன், A vector ப்ளஸ் B vector ப்ளஸ் C vector ஈக்குவல் டு 0 வெக்டார். அந்த 3 சைட்ஸையும் 3 வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 3 சைட்ஸோட வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 சைட்ஸோட வெக்டார்ஸை ஆட் பண்ணால் அந்த சம் ஆஃப் தி 3 வெக்டார்ஸ் என்னவாக இருக்கும்னா 0 வெக்டாராக இருக்கும். அப்படி 0 வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த A வெக்டார், B வெக்டார், C வெக்டாருங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸாக இருக்கும். ஆர் செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், A வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், ஆர் B வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார் ப்ளஸ் A வெக்டார், ஆர் C வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். அதாவது B வெக்டாரையும் C வெக்டரையும் ஆட் பண்ணால் A வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஆர் C வெக்டாரையும் A வெக்டரையும் ஆட் பண்ணால் B வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும், A வெக்டாரையும் B வெக்டாரையும் ஆட் பண்ணால் C வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ரெண்டு சைட்ஸை, அந்த ஏதாவது ரெண்டு சைடோட வெக்டாரை ஆட் பண்ணால் தேர்ட் சைடோட வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 3 வெக்டார்ஸும் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3 வெக்டார்ஸை ஆட் பண்ணால் 0 வெக்டார்ஸாக இருந்ததுன்னா அந்த 3 வெக்டார்ஸ் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும். ஆர் எனி 2 வெக்டார்ஸ் ஆட் பண்ணால் ரிமைனிங் தேர்ட் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 3 வெக்டார்ஸும் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நமக்கு நெக்ஸ்ட் சம்மு பாருங்கள். எக்ஸசைஸ் 8.3ல் 7th சம். ஷோ தட் தி வெக்டார்ஸ் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 6k கேப் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் அண்ட் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த 3 வெக்டார்ஸும் நமக்கு என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணணும், அங்கே கொண்டு வரணும். அப்போ ரைட் ஆங்கிள் நம்ம ட்ரையாங்கிள் தான் பார்த்தோம். 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 வெக்டார்ஸும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ரெண்டு சைட்ஸ், அதாவது ரெண்டு சைட்ஸுக்கு உள்ள ஆங்கிள் பிட்வீன் 2 சைட்ஸ் வந்து நம்ம 90 டிகிரி π/2ன்னு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 வெக்டார்ஸும் ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸான்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனையோ அல்லது செகண்ட் கண்டிஷனையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார், இங்கே எதுவுமே வெக்டாருக்கு நேம் கொடுக்கல, நாமளே என்ன பண்ணிக்கிறோம், A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், ஸ்மால் A வெக்டார், ஸ்மால் B வெக்டார், ஸ்மால் C வெக்டார்னு எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள். லெட் ஸ்மால் A வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 6k கேப், B vector equal to 2i cap minus j cap plus k cap and small c vector equal to minus i cap plus 3j cap plus 5k cap. அப்போ அந்த 3 சைட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், A வெக்டார், B வெக்டார், C வெக்டார்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம், அந்த A வெக்டார், B வெக்டார், C வெக்டாரை ஆட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணும், அந்த சேம் காம்பனண்ட்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணும். இப்போ ஐ கேப் ஃபஸ்ட்டு வெக்டார் A வெக்டாரோட ஐ கேப்புங்கிற காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன சொன்னால் -1. இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ -1 + 2 -1 ஆட் பண்ணானது 0. அப்போ 0 ஐ கேப். நெக்ஸ்ட் இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ ஆட் பண்ணால் -2 -1 + 3 ஆட் பண்ணால் 0 ஜே கேப். நெக்ஸ்ட் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -6, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5. -6 + 1 + 5. இப்போ 1 + 5 6, 6 - 6 0 k கேப். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் வந்து என்ன சொன்னால் 0 வெக்டார். அப்போ ஹியர் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு கொண்டு வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
த்ரீ வெக்டார்ஸை ஆட் பண்ணால் சம் ஆஃப் தி த்ரீ வெக்டார்ஸ் நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 0 வெக்டார் கிடைக்குது. தேர்ஃபோர் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இந்த த்ரீ வெக்டார்ஸும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணோம்னா நான் என்ன சொன்னேன், ஏதாவது ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வந்து அது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே நம்ம அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஏதாவது ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணால் அந்த ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் என்ன சொன்னால் 90 டிகிரி. ரெண்டு வெக்டார் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஆர் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஆர் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஏதாவது ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறோம். அங்கே நமக்கு அங்கே வேல்யூ 0 கிடைக்குதான்னு பார்க்குறோம். ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0 கிடைக்குதான்னு பார்க்குறோம். அப்படி 0 கிடைச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டாரும் என்னது பர்பண்டிகுலர்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அப்போ அதான் இங்கே சொல்லுவோம். ஃபர்தர் இங்கே என்னது பி வெக்டாரையும் சி வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குது. பாருங்கள், பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் என்னது 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் சி வெக்டார் என்ன சொன்னால் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப். ஓகேங்களா? அப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார். இப்போ ரெண்டு வெக்டார் டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணும், சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்னது 2, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ 2 × -1 ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ -1 × 3 ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5. அப்போ 1 × 5. அப்போ சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணுறோம். 2 × -1 -2 -1 × 3 -3 1 × 5 5. அப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு -2 -3 ப்ளஸ் 5 கிடச்சிருக்கு. ஆட் பண்ணால் -2 -3 ஆட் பண்ணால் -5 -5 ப்ளஸ் 5 0. அப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0னா அந்த ரெண்டு வெக்டார் என்ன சொன்னால் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? அப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் பி வெக்டார் பர்பண்டிகுலர் சி வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர் ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா ஏதாவது ரெண்டு வெக்டாருக்குள்ளே அதாவது ரெண்டு சைட்ஸுக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும். அப்போ இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பி வெக்டாருக்கும் சி வெக்டாருக்குள்ள ஆங்கிள் என்னன்னு பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு 90 டிகிரி. அதாவது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறோம். சொல்கிறது புரியுதா? ஏதாவது ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது அந்த த்ரீ வெக்டார்ஸும் என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஏதாவது ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு கொண்டு வரணும். அப்போ ஏதாவது ரெண்டு வெக்டாரை எடுத்துக்கிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிடுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பி வெக்டாரையும் சி வெக்டாரையும் எடுத்துக்கிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். பி வெக்டாரையும் சி வெக்டார் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா எந்த ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடைக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பி வெக்டாரையும் சி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் பி வெக்டார் பர்பண்டிகுலர் சி வெக்டார், பி வெக்டாரும் சி வெக்டாரும் பர்பண்டிகுலர். தேர்ஃபோர் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாடலில் தான் எக்ஸாம்பிள் 8.19 இதே மாடல் தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸசைஸ் 8.3ல் 7th சம்மில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துட்டோம். ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வெக்டார் அந்த சைட் வெக்டார் கொடுத்துட்டான். ஆனால் இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் 4, -3, 1, 2, -4, 5 அண்ட் 1, -1, 0 ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த 3 பாயிண்ட்ஸ் அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். எக்ஸசைஸ் 8.3 7th சம்மில் என்னென்னா அங்கே அந்த ட்ரையாங்கிளோட சைடு வெக்டார் கொடுத்துட்டோம். அந்த சைட்ஸோட வெக்டார் கொடுத்துருக்கான். இங்கே என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிளோட என்ன கொடுத்துருக்கான், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான், வெர்டிசஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ட்ரையாங்கிளோட சைடு வெக்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏனும், செகண்ட் பாயிண்ட்டை பி, தேர்ட் பாயிண்ட்டை சின்னு எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏபிசி, ஏங்கிறது ஒரு வெர்டிசஸ், பிங்கிறது அனதர் வெர்டிசஸ், தேர்ட் வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா சி. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ, செகண்ட் பாயிண்ட்டு பி, தேர்ட் பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இங்கே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஏபி வெக்டார்
ஏபி பிசி சிஏங்கிற அந்த சைட்ஸோட வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இதை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம எப்படி சார் அதை ஆர்ஜினை பொறுத்து நம்ம சொல்லுறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லெட் ஓபி தி ஆர்ஜின் அண்ட் ஏபிசி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, செகண்ட் பாயிண்ட் பி, தேர்ட் பாயிண்ட் சி நேம் கொடுத்துக்கிறோம். அதாங்க சொல்லுவோம் லெட் ஓபி தி ஆர்ஜின் அண்ட் ஏ கமா பி கமா சி பி 4 கமா -3 கமா 1 2 கமா -4 கமா 5 அண்ட் 1 கமா -1 கமா 0 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, செகண்ட் பாயிண்ட் பி, தேர்ட் பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிட்டோம் வரிசையாக. ஓங்கிறது ஆர்ஜின் சொல்லிட்டோம். அப்போ ஆர்ஜினை பொறுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏபிசிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஏபி பிசி சிஏ, ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார், அந்த சைடோட வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டார் சொல்லலாமா. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் ஆர்ஜினை பொறுத்து சொல்லும்போது ஓஏ வெக்டார். அப்போ பாயிண்ட் கொடுத்துருக்கிறது வெக்டாராக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதலாம், ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் -3j கேப் ப்ளஸ் கே கேப். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆர்ஜினை பொறுத்து சொல்லும்போது ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப். நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இந்த சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆர்ஜினை பொறுத்து சொல்லும்போது ஓசி வெக்டார் ஈக்குவல் டு i கேப் -j கேப் ப்ளஸ் 0k கேப். அப்போ ஆர்ஜினை பொறுத்து ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் வெக்டாரில் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சைட் வெக்டார் அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வெக்டார் ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபி வெக்டார்னா பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எழுதும்போது செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணோம், அப்படியே டைரெக்டாக எழுதியிருக்கேன். அப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம என்ன பண்ணுது மைனஸ் பண்ணும்போது அந்த சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மைனஸ் பண்ணி எழுதணும். இங்கே ஐ கேப் ஓபி வெக்டார்லேருந்து தானே ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணுவோம். அப்போ 2i கேப் -4i கேப். அப்போ 2 - 4 -2 அப்போ -2i கேப். நெக்ஸ்ட்டு -4j கேப் -3j கேப். அப்போ -4 + 3 -3 ஆயிரும் +3 ஆயிருமா. அப்போ 4 -4 + 3 -1 அப்போ -j கேப். நெக்ஸ்ட்டு 5k கேப் -k கேப். அப்போ 5 - 1 +4 அப்போ +4k கேப். அப்போ ஏபி வெக்டார் பார்த்தீங்கன்னா -2i கேப் -j கேப் +4k கேப். நெக்ஸ்ட்டு சைட் பார்த்தீங்கன்னா பிசி. அப்போ பிசி வெக்டாரை பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் சி. அப்போ சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார். அப்போ ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் எழுதலாம் எதை, பிசி வெக்டார். அப்போ ஓசி வெக்டார் என்னது ஐ கேப் -j கேப் ப்ளஸ் 0k கேப் மைனஸ் ஓபி வெக்டார் என்னது 2i கேப் -4j கேப் ப்ளஸ் 5k கேப். அப்படியே டைரெக்டாக எழுதியிருக்கும் பாருங்கள், ஐ கேப் -2i கேப். அப்போ 1 -2 -1 அப்போ -i கேப் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு -j கேப் -4. அப்போ -4னா +4 அப்போ 4 - 1 3 அப்போ 3j கேப். நெக்ஸ்ட்டு 0k கேப் -5k கேப். அப்போ ஆட் பண்ணால் என்னது -5k கேப். அப்போ -i கேப் ப்ளஸ் 3j கேப் -5k கேப்ங்கிறது என்ன சொன்னால் பிசி வெக்டார். நெக்ஸ்ட்டு சிஏ வெக்டார் தேர்ட் சைடு. சிஏ வெக்டார் எப்படி எழுதலாம், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஓஏ வெக்டார் என்னது 4i கேப் -3j கேப் ப்ளஸ் k கேப் மைனஸ் ஓசி வெக்டார் என்னது ஐ கேப் -j கேப் ப்ளஸ் 0k கேப். மைனஸ் பண்ணலாமா. அப்போ ஓஏ வெக்டார்லேருந்து ஓசி வெக்டாரை மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4i கேப் -i கேப். அப்போ 4 - 1 3 அப்போ 3i கேப். நெக்ஸ்ட் -3j கேப் -j கேப் -3 -1 +1 -3 + 1 -2 அப்போ -2j கேப். நெக்ஸ்ட்டு k கேப் -0k கேப். அப்போ என்ன வரும் k கேப். அப்போ 3i கேப் -2j கேப் ப்ளஸ் k கேப்ங்கிறது சிஏ வெக்டார். இப்போ அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் வெக்டார் கண்டுபிடிச்சோம், ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம். இந்த 3 சைட்ஸும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த 3 சைட்ஸை ஆட் பண்ணி பார்க்குறோம், ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் 3 சைட்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா எப்படி சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணோம். அப்போ பாருங்கள் ஐ கேப்போட காம்பனண்ட் அந்த ஐ கேப்புங்கிற காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -2 -1 -2 -1 -3 -3 + 3 0. அப்போ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 வருது. நெக்ஸ்ட்டு ஜே கேப் -1 + 3 2 2 - 2
0. அப்போ ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்னது 0 வருது ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கே கேப் 4 - 5 -1 -1 + 1 0. அப்போ டோட்டலாக ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் 3 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வெக்டார் கிடைக்குது. அப்போ இந்த ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் இந்த 3 சைட்ஸும் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் இங்கே சொல்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹியர் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். தேர்ஃபோர் ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு பார்க்கணும். அப்போ ஏற்கனவே பார்த்துருவோம், ஏதாவது ஒரு சைட் ஏதாவது 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 3 சைட்ஸில் ஏதாவது 2 வெக்டாரை, இந்த 3 சைட்ஸோட வெக்டாருக்கு வந்து ஏதாவது 2 வெக்டாரை எடுத்துகிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடைக்குதான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ நம்ம ஏபி வெக்டாரையும் சிஏ வெக்டாரையும் எடுத்துகிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார், ஏபி வெக்டாரையும் சிஏ வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் என்னது -2i கேப் -j கேப் ப்ளஸ் 4k கேப் டாட் சிஏ வெக்டார் வந்து என்னது 3i கேப் -2j கேப் ப்ளஸ் k கேப். 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும். எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணும், சேம் காம்பனோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, -2 × 3 ப்ளஸ் இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, -1 × -2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, 4 × 1. இவெல்லாம் ஆட் பண்ணலாமா, -2 × 3 -6, -1 × -2 -× ப்ளஸ் அப்போ இங்கே 2ன்னு வரும். 4 × 1 4, அப்போ -6 + 2 + 4, 4 + 2 6, 6 - 6 0. அப்போ ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் வந்து என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0னா அந்த 2 வெக்டார் என்ன சொன்னால் பர்பண்டிகுலர். ஓகேங்களா, அப்போ ஏபி வெக்டாரும் சிஏ வெக்டாரும் பர்பண்டிகுலர். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிசிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஏபி வெக்டாரும் சிஏ வெக்டாரும் என்னது பர்பண்டிகுலர். அப்போ ஏபி வெக்டாருக்கும் சிஏ வெக்டாருக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணாலே இப்போ அந்த ட்ரையாங்கிள் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கிவன் பாயிண்ட்ஸ், அந்த 3 பாயிண்ட்ஸ் ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும். அதான் லாஸ்ட்டாக ரிசல்ட் சொல்லிடும். ஹென்ஸ் தே ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு செக் பண்ணோம்னா அந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை தானே பார்க்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளானா அந்த 3 சைட்ஸோட எனி 2 வெக்டார்ஸ் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடைக்கணும். அப்படி 0 கிடைச்சிச்சுன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸ் இல்லைனா 3 வெக்டார்ஸ் வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடும். ஓகேங்களா, எக்ஸசைஸ் 8.3ல 8th சம். இஃப் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5, மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 6, மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 7 அண்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, மாலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூ 5, மாலஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூ 6, மாலஸ் ஆஃப் சி வெக்டாரோட வேல்யூ 7 கொடுத்துருக்கான். அப்புறம் வேறு என்ன சார் கொடுத்துருக்கோன்னா 3 வெக்டார்ஸ் ஆட் பண்ணோம், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், சம் ஆஃப் தி 3 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் 0 வெக்டார்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோன்னா ஃபைன் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா, சொல்யூஷனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். சொல்யூஷனில் கிவன் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5, மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 6, மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 7 அண்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் இருக்குல்ல, போத் சைடும் மாலஸ் எடுக்கிறோம். மாலஸ் எடுத்து போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ மாலஸ் எடுத்து போத் சைடு ஸ்கொயர் பண்ணால் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் எந்த ஃபார்மில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேயே தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதை வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது நம்ம ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னாலும் ஏ ஸ்கொயர்னாலும் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னாலும் எல்லாம் ஒன்று தாங்கிறத நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே வெக்டாரை யூஸ் பண்ணி எழுதும்போது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வெக்டார் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி எழுதலாம், மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × இந்த ஏபியை நம்ம இங்கே டாட் ப்ராடக்ட் எழுதும்போது 2 × ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பிசியை பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம்.
இந்த மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் வெக்டார் ஐடென்டிஸ் எப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to ரைட் சைடில் என்ன இருக்குது 0 இருக்கா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஆல்ரெடி கிவன் கொடுத்துருக்கிறது என்னது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ 5, மாலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ 6, மாலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ 7 கொடுத்துருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ரிமைனிங் இருக்குது அப்படி எழுதணும் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 25 ப்ளஸ் 36 ப்ளஸ் 49 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் 25 ப்ளஸ் 36 ப்ளஸ் 49, 25 ப்ளஸ் 36 ஆட் பண்ணால் 61, 61 ப்ளஸ் 49 ஆட் பண்ணால் 110. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 25 ப்ளஸ் 36 49 இந்த 3 ஆட் பண்ணால் 110 கிடைக்குது. இந்த 110 நம்ம என்ன பண்ணுறோம் ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 110 வந்துடும். அப்போ ரிமைனிங் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம் என்னது 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இருக்குது ஈக்குவல் டு இந்த 110 ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 110. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்து 2வை ரைட் சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணுறோம். அப்போ therefore a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to minus 110 divided by 2. 110 2 ஆல் டிவைட் பண்ணால் 55. இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் 55. அப்போ மைனஸ் 55ங்கிறது a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vectorோட வேல்யூ. இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரோட வேல்யூ மைனஸ் 55. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸசைஸ் 8.3ல 9th சம். ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் 2, -1, 3, 4, 3, 1 அண்ட் 3, 1, 2 ஆர் கொலினியர். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கொலினியர்னால் என்ன சொன்னால் 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருக்கணும். 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லணும் கொலினியர்னு சொல்லணும். கொலினியர்னால் அதுக்கு மீனிங் என்னது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருக்கணும். அப்போ ஒரே லைனில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இங்கே எல்லாமே பாயிண்ட்ஸ் தானே கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆரிஜினை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம் ஆரிஜின் எடுத்துக்கிறோம். லெட் ஓ பி தி ஆரிஜின், ஓங்கிறது ஆரிஜின் எடுத்துக்கிறோம். அண்ட் தி பாயிண்ட்ஸ் a, b, c, b, 2, -1, 3, 4, 3, 1 and 3, 1, 2 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏனும் செகண்ட் பாயிண்ட் பினும் தேர்ட் பாயிண்ட்டு சின்னு எடுத்துக்கணும் வரிசையாக. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லெட் ஓ பி தி ஆரிஜின் அண்ட் தி பாயிண்ட்ஸ் a, b, c, b, 2, -1, 3, 4, 3, 1 and 3, 1, 2 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து பொசிஷன் வெக்டார் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து சொல்லும்போது ஓஏ வெக்டார். அப்போ லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு அதாவது வெக்டார் ஃபார்மில் மாற்றணும். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது ஓஏ வெக்டார் அந்த ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து சொல்லும்போது ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap minus j cap plus 3k cap. நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து சொல்லும்போது ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 4i cap plus 3j cap plus k cap. நெக்ஸ்ட் 3 சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து சொல்லும்போது ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 3i cap plus j cap plus 2k cap. இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டாரும் பிசி வெக்டார். ஏபி வெக்டார் எப்படி பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி சொல்லும்போது செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார் என்னது 4i cap plus 3j cap plus k cap மைனஸ் ஓஏ வெக்டார் என்னது 2i cap minus j cap plus 3k cap. ஓகேங்களா? மைனஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி மைனஸ் பண்ணுறது இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். அப்போ சேம் காம்பனண்ட்டை ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்போ 4i cap minus 2i cap. அப்போ 4 minus 2 2 அப்போ 2i cap. 3j cap minus of minus plus அப்போ plus j cap. 3j cap plus j cap ஆட் பண்ணால் 4j cap. நெக்ஸ்ட்டு k cap minus 3k cap. k cap minus 3k cap அப்போ என்ன வரும் minus 2k cap. அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 4j cap minus 2k capன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்
பிசி வெக்டார். பிசி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓசி வெக்டார் என்னது? 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் மைனஸ் ஓபி வெக்டார் 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப். ஓசி வெக்டார்லேருந்து ஓபி வெக்டாரை மைனஸ் பண்ணும், அதுதான் அது பிசி வெக்டார். ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். அப்போ பாருங்கள் 3, அதாவது சேம் காம்பனண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். 3i கேப் மைனஸ் 4j கேப். அப்போ 3 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 1, அப்போ மைனஸ் i கேப். j கேப் மைனஸ் 3j கேப் 1 மைனஸ் 3 மைனஸ் 2, அப்போ மைனஸ் 2j கேப். 2k கேப் மைனஸ் k கேப். 2k கேப் மைனஸ் k கேப். 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் k கேப். அப்போ மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப்புங்கிறது என்ன சொன்னால் பிசி வெக்டார். அப்போ நம்ம நமக்கு ஒரு 2 வெக்டார் பேரலல் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அதில் 2 வெக்டார் பேரலல் அப்படின்னா ஏதாவது ஒரு வெக்டார் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னொரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஸ்மால் ஏ வெக்டார் ஸ்மால் பி வெக்டார் வந்து 2 வெக்டாரும் பேரல்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார் ஆர் பி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார். ஏதாவது ஒரு வெக்டார் எதுக்கு சார் ஈக்குவல்? இன்னொரு வெக்டார் என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 வெக்டாரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேரலல்னு பார்த்துருக்கோம் கண்டிஷன். அதுவே 2 வெக்டார் பர்பண்டிகுலர் அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி தான் பார்த்தோம். 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 இருந்தால் அந்த 2 வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏபி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா? 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 2k கேப் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணேன்? இதில் வந்து ஒரு மைனஸ் 2வை காமனாக எடுக்கிறேன். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 2k கேப்லேருந்து ஒரு மைனஸ் 2வை காமனாக எடுத்தோன்னா இங்கே என்ன வரும்? மைனஸ் i கேப். நீங்கள் வேணால் ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2, அப்போ ப்ளஸ் 2i கேப். அப்போ இந்த 2i கேப்லேருந்து மைனஸ் 2வை காமனாக எடுத்தோன்னா மைனஸ் i கேப். நெக்ஸ்ட்டு 4j கேப்லேருந்து மைனஸ் 2வை காமனாக எடுத்தோம்னா இங்கே ஒரு மைனஸ் 2j கேப். அதேமாதிரி மைனஸ் 2k கேப்லேருந்து மைனஸ் 2வை காமனாக எடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் k கேப். அப்படி ஏபி வெக்டார் எப்படி எழுதியிருக்கோம்? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப்னு எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப்புங்கிறது என்ன சொன்னால் பிசி வெக்டார். அப்போ இதுக்கு பதிலாக பிசி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு பிசி வெக்டார். அப்போ ஒரு வெக்டார் எப்படி இருக்குது? இன்னொரு வெக்டாரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பிசி லேம்டா இன்ட்டு பி வெக்டார் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு பிசி வெக்டார்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் என்ன சொன்னால் பேரலல். அதான் இங்கே சொல்லுவோம் ஏபி வெக்டார் பேரலல் டு பிசி வெக்டார். அண்டு இந்த ஏபி வெக்டாரில் பிசி வெக்டாரில் ரெண்டுலேயுமே என்ன பாயிண்ட் காமனாக இருக்குது? பிங்கிற பாயிண்ட் காமனாக இருக்குது. அதாங்க சொல்லுவோம் ஏபி வெக்டார் பேரலல் டு பிசி வெக்டார் அண்ட் பி இஸ் காமன் பாயிண்ட். இப்போ இந்த டயக்ராம் பக்கத்தில் பாருங்கள். இப்போ ஏபி வெக்டார் பிசி வெக்டார் ரெண்டும் என்ன சொன்னால் ஒரே லைனில் இருக்குது. என்னது? அப்போ ஒரே லைனில் இருந்தால் பேரலல்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டுக்குமே என்னது? 2 வெக்டாருக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. பிங்கிறது காமன் பாயிண்ட். அப்போ ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் என்னது? ஒரே லைனில் இருக்குது. அப்புறம் ஒரே லைனில் இருக்குன்னா அந்த ஏபி வெக்டார் பிசி வெக்டார் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இருக்கும். ஒரே லைனில் இருக்குது. அப்போ ஒரே லைனில் இருக்கனால அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸும் என்னது? கொலினியர்னு சொல்லிடும். அதாங்க சொல்லிடுவோம் தேர்ஃபோர் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஏ கமா பி கமா சி ஆர் கொலினியர். நம்ம கொலினியர்னு ப்ரூவ் பண்ணோம்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னது? ஒரே லைனில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஒரே லைனில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் எடுத்துக்கிட்டு அதில் ஏபி வெக்டார் பிசி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு பிசி வெக்டார்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ அதாவது ஏபி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பிசி வெக்டார் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் பேரல். அந்த 2 வெக்டாருக்கும் ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குது. அதனால் இந்த ஏபிசிங்கிற அந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி சார்னா ஒரே லைனில் இருக்கும். ஒரே லைனில் இருக்குன்னா கொலினியர். அப்போ தேர்ஃபோர் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஏ கமா பி கமா சி ஆர் கொலினியர்னு சொல்லிடும். ஓகேங்களா?